அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். அரசியலும் அறத்தியும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 10 வருடம் 1977 80 வரைக்கும், அதிலிருந்து 84 வரைக்கும், மறுபடியும் 84 87 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 3 முறை ஒரு முதல்வராக இருந்தார். அதுக்கப்புறம் திரு ஜெயலலிதா அவர்கள் அவங்க பாருங்கள், அவங்க 91 அதிலிருந்து 96, அதுக்கப்புறம் 2001 2006, அதுக்கப்புறம் பாருங்கள் 2011 2016, அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் அவங்க ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி, அவங்க விட்டு போன ஆட்சி 30 ஆண்டுகள். அதிமுக கிட்டத்தட்ட 6 முறை திருப்பி அவங்க ஆண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தொண்டர்களுடைய அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த உண்மையான அன்பும் அந்த திரு எம்ஜிஆர் மேலே வச்சுருந்த அந்த உண்மையான அந்த மனிதாபிமானம் மிக்க ஒரு பெரிய ஒரு தொண்டர்களுடைய அந்த எழுச்சியும் தான் அந்த கட்சியே உதயமானது. அதை பற்றி திரு ஜி. விஸ்வநாதன் அவர்கள் இப்போ இருக்கிறாரு, விஐடி பல்கலைக்கழக வேந்தராக இருக்கிறார். அவர் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருப்பார். அவர் சொல்லுவார், நான் 1972 திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கணக்கு கேட்டார். அது 71 எலெக்ஷனில் அவர் அவர் அமைச்சர் பதவி கேட்டார், அது கொடுக்க மறுத்துட்டாங்கன்னு சொல்லி ஏதோ அப்போ சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அதோடைய ஏதோ வச்சு ஒரு திருக்கழுக்குன்றமுடைய கூட்டத்தில் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கட்சிக்காரங்கள்லாம் சம்பாதிச்சிட்டாங்க, அவங்களெல்லாம் கணக்கு காட்டணும்னு சொன்ன உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாகி 1972 பொதுக்குழுவில் கட்சியினுடைய கூட்டத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களை நீக்கணும் அப்படின்னு பேசும்போது திரு ஜி. விஸ்வநாதன், அவர் கூட மாறன், முரசொலி மாறன், அவர் கூட ரா. செழியன், நெடுஞ்செழியனுடைய தம்பியாக இருந்தவர், இவங்க 3 பேரும் மறுக்கிறாங்க. ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. பெரும்பாலான ஒரு மாவட்ட செயலாளர்கள் கண்டிப்பாக அவரை நீக்கி ஆகணும்னு சொன்ன உடனே நீக்கிடுறாங்க. அதை ஜி. விஸ்வநாதன் குறிப்பிடுறாரு. இது நீக்கின உடனே வேறு வழி இல்லை, நாங்கள் வெளியே வந்துட்டோம், இந்த நீக்கின விஷயம் அரசியல் புரசனை தான் வெளியே தெரிஞ்சுது. அப்போ நான் இங்கேருந்து வேலூருக்கு நாங்கள் காரில் போயிட்டுக்கிறோம், போகும்போது தோப்பூர் திருவேங்கடம்னு ஒருத்தர் கூட போகிறார். நாங்கள் 2 பேரும் போகிறோம், அங்கங்கே எம்ஜிஆர் ரசிகர்கள் கல்லெத்து எறிகிறாங்க, போகவே முடியல காரு. அது மட்டும் இல்லை, அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நாட்களுக்குள்ளவே என்ன ஆகுதுன்னா, எம்ஜிஆருடைய படத்தை போட்டால் தான் வண்டியை எடுக்க முடியுது. திமுக கொடியை பார்த்தாலும் அடிக்கிறாங்க, திமுக கொடியை பார்த்தா அடிச்சுக்கிறாங்க, மறிக்கிறாங்க, அதிகமான ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி எல்லாரும் எம்ஜிஆருடைய படத்தை போட்டே ஓட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எம்ஜிஆர் கட்சியே ஆரம்பிக்கலை, அதுக்கு முன்னாலேயே தாமரை கொடியையும் எம்ஜிஆர் படம் போட்ட கொடியையும் அவங்க ரசிகர்கள்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படிப்பட்ட எழுச்சி இருந்தது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த பீரியடில் அவர் சொல்கிறார், குறிப்பிடுறாரு, அந்த பீரியடில் இவர் எங்கே எம்ஜிஆர் கட்சி நடத்த முடியும் விராலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், முரசொலியில் ஒட்டு காங்கிரஸ், அதாவது அதிமுகன்றது ஒட்டு காங்கிரஸ், அவர் கட்சி அவரால் நடத்த முடியாது, அவர் இல்லைன்னா கட்சியை அவர் காங்கிரஸை சேர்ந்துருவார்னு சொல்லி இப்படியே குறிப்பிடுறாங்களாம். கரெக்டாக 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல், நாடாளுமன்ற இடைத்தேர்தல், அதுவும் சட்டசபை கூட கிடையாது. அந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வரும்போது மாயத்தேவன் ஒரு வக்கீலுக்கு படித்தவர், அவரை நிறுத்தி இரட்டை இலை சின்னத்தை வாங்கி அவர் முதல் இரட்டை சின்னத்தை அங்கே தான் குறிப்பிடுறாரு, கொண்டு வர்றாரு. கொண்டு வந்த உடனே ஒரு எழுச்சியான ஒரு வெற்றி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசம் ஜெயிக்கிறாரு. 2வது ஸ்தாபன காங்கிரஸ், காமராஜ் இருக்கிறார் அப்போ, ஸ்தாபன காங்கிரஸ், சிண்டிகேட் காங்கிரஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்தாபன பழைய காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. அந்த 2வது இடத்துல அவங்களும் 3வது இடத்துல தான் பொன் முத்துராமலிங்கங்கிறவர் திமுகவில் அவர் 3 இடத்துக்கு வர்றார். அவர் கூட திரு வைகோ அவர்களுடைய கட்சியில் இருந்து அங்கே ரொம்ப நாள் இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் திமுகவில் இப்போ திமுக தான் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறேன்னா, அந்த கட்சி எப்படி துவங்குச்சின்னு சொன்னால், நீங்கள் நான் ஏன் பிறந்தேன்னு அவருடைய ஒரு வரலாறு எழுதியிருப்பார் திரு எம்ஜிஆர் அவர்கள். கடைசி அத்தியாயத்தில் தான் சொல்லுவார். அதாவது நான் மக்களெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, கட்சிக்காரங்கள்லாம் நிறைய ஊழல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை அவங்க கேட்கறதுக்கு முன்னாலே நம்ம ஒரு நீதிபதியுடைய யாராவது தனி நீதிபதி முன்னாலேயோ இல்லை வேறு வகையிலையோ நம்ம நம்முடைய பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்களும் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய உறவுக்காரங்க எல்லாரையும் அவங்களுடைய எல்லா சொத்துக்களையும் நம்ம வெளியிடணும் அப்படின்னு நான் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்கள். அதையே அவங்க பிரச்சனையை எடுத்துக்கிட்டு என்னை வெளியே தள்ளிட்டாங்க. ஆனால் வெளியே தள்ளின பிறகு அதுக்கப்புறம் பாருங்கள், ஏகப்பட்ட பொய் வழக்குகளெல்லாம் போட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய தொண்டனை அடிபட்டு இருக்கிற அந்த நிலையில் அந்த தலையை ஒரு தொண்டை அடிபட்டிருப்பான், அந்த தலையை நீக்கி பார்க்குற ஸ்டில்லாம் நான் பார்த்துருக்குறேன்.
அந்த அளவுக்கு அவரே சொல்கிறாரு. அதாவது பொய் வழக்குகள்லாம் போட்டு பள்ளிக்கூடம் போகிற பசங்க, கல்லூரிக்கு போகிற பசங்க, பரீட்சை எழுத விடாமல், தொழிலாளர்கள், வேலைக்கு போகிறவங்க, ஏன் தாய்மார்கள் சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியில் இவங்களெல்லாம் நீங்கள் பிடிச்சி பண்ணுறீங்களே, பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளிலாம் பண்ணுறீங்களே, தாய்மார்களெல்லாம் கூடி பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ தாய்மொழி எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த தாய்மார்களெல்லாம் 1 மணி நேரத்தில் வந்து இவங்க வந்து பண்ணாங்கன்னா நீ என்ன செய்ய முடியும்னு அப்படிலாம் எழுதுறாரு, கேட்குறாரு. இப்படியெல்லாம் வளர்ந்த ஒரு கட்சி, இப்படியெல்லாம் ஒரு ஒரு வளர்ந்த ஒரு கட்சியை இன்றைக்கி சின்ன பின்னமாய் சிதிலமாகிற அளவுக்கு திரு பழனிசாமி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் 2 பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க. பார்த்தா நீ தான் பி டீம், நீ தான் பி டீம்னு, திமுகவுடைய பி டீம்னு சொல்லி 2 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து நீ ஜெயிக்கிறல, நான் ஜெயிக்கிறேன், திமுகவோ அதிமுக நாங்கள் 2 பேரில் யார் வேணா வந்தால் நாங்கள் நம்மெல்லாம் பங்காளிகளாம் அவர் சொல்கிறாரு. யார் அந்த கட்சியில் இருக்கிறவங்க, அந்த தலைவர்கள் சொல்கிறாங்க பங்காளிகள் நாங்கள் அப்படின்னு. அப்போ பகையாளி யார் உங்களுக்கு தேசிய கட்சியாக இருக்கிற பிஜேபி. இது பிரச்சனை என்னென்னா, தேசிய கட்சியே சொல்கிறாரு பழனிசாமி, தேசிய கட்சி எங்களுக்கு தேவையில்லை, அது இல்லாமல் ஜெயிச்சிருவோம். எப்படி ஜெயிப்பீங்க? ஒடிசா காட்டுறாரு அவர், ஒடிசா காட்டுறாரு, ஆந்திராவை காட்டுறாரு. அவங்களாம் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க, அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க, அவங்களே கூட வச்சுக்கோங்க போல தெரியுது. இவர் சொல்கிறாரு தேசிய கட்சியே தேவையில்லை. என்ன இது நடக்கிற அசம்பிளி எலெக்ஷனாக இது? நீங்கள் என்ன பெரிய தலைவரா? கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. அது மட்டும் இல்லை, அவர் பாருங்கள் ஓபிஎஸ்ஸை அவர் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து நீங்கள் உதயகுமார் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு சீட் கொடுங்கன்னு சொன்னால் திமுக விடவே இல்லை. கடைசி என்ன நடந்ததுன்னு தெரில. நீங்கள் வந்து ஆதரிக்கணும்னு முதல்வர் சொல்கிறாரு, உடனே மறுநாளே பார்த்தீங்கன்னா தூக்கி பின்னால் வைக்கிறாங்க. அவரை பண்ணி சொல்லும் பின்னால் போயிட்டார். இப்போ எதிர்க்கட்சி துணைத் தலைவராக வந்து உதயகுமார் வச்சுட்டாங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறார் ஓபிஎஸ், பி டீம் அவங்க பழனிசாமி வந்து திமுகவுடைய பி டீம்னு. ஒரு காலத்தில் இப்போ ஒரு 2 வருஷமாக ஓபிஎஸ் தான் பி டீம்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். இவங்க மாற்றி பி டீம், திமுக பி டீம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பன்னீர்செல்வம் வந்து சாதாரணமாக ஒரு எம்எல்ஏவாக இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து அதில் வந்து அவங்க அந்த மேலே டான்ஸி வழக்கு வரும்போது அவர் வந்து சிஎம் ஆக்கி, இதெல்லாம் யார் காரணம்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய பெரிய வரலாறு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இவங்க கட்சியை வந்து இவங்க கட்சிக்காக ஒன்றும் பண்ணலை, அப்படியே வந்தவங்க தான். அவங்கள ஒரு நிர்வகிச்சு இருந்தாங்க, அப்படியே கொண்டுட்டாங்க. ஒரு ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க எவ்வளவோ அசிங்கப்பட்டாங்க, எவ்வளோ அவமானப்பட்டாங்க, எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க 2 பேரும்? நீ பி டீம்னு, நீங்கள் பி டீம் சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு பதவி எடுத்தாங்க என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் கேட்ட சொல்கிறாரு, அவங்களா கொடுத்தாங்க, அவங்களா எடுத்து விட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே ஒரு கட்சியில் உட்பகை இருக்குது, போய் ஆஃபீஸ் என்ன உடைப்பீங்களா? அதை உடைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா அன்றைக்கி அந்த ஆளும் கட்சியினுடைய அந்த ஒரு ஆதரவு இல்லாமல் உங்களை உடைக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் பி டீமா, அவங்க பி டீமா? இவர் பாருங்கள் பன்னீர்செல்வம் வளர்றாரு. அவர் ஒரு காலத்தில் ஓபிஎஸ் வந்து ஜானகி அணியில் இருந்தவர். நாங்கள் ஏயா ஜேவும் சேர்ந்து தானே, இந்தியாவுடைய மனைவி சேர்ந்து தானே இப்போ நீங்கள் அதிமுக வந்துருக்கீங்க, சொல்லலாமா? நீங்கள் உங்களுக்கு என்ன பேசவே தெரியல, உங்களுக்கு வளர்றீங்க. ஆனால் என்ன எப்படி இந்த கட்சி நீங்கள் வந்து கொண்டு போக முடியும்? நீ பி டீமு, நான் பி டீமுன்னு எதுக்கு சொல்ல வரேன்? இந்த கட்சிகள் எத்தனை தொண்டர்கள் உயிரை விட்டுருக்காங்க தெரியுமா? எத்தனை கட்சி 1984 எலெக்ஷனில் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற போது செத்தே போயிட்டார். அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இங்கே வந்து திமுக பிரச்சாரம் பண்ணுது. என் 40 ஆண்டு கால நண்பர் திரும்பி வந்தால் நான் பதவி கொடுத்துட்றேன் அவர் இல்லைன்ற மாதிரியே இங்கே திரு கருணாநிதி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணார். அதையெல்லாம் மீறி அவர் மேலே இருந்த அந்த ஒரே ஒரு நம்பிக்கையின் பாலில் அவர் மறுபடியும் ஜெயிக்க வைக்கிறாங்க. எவ்வளவோ பிரச்சனை இதெல்லாம் அனுபவிச்சுட்டு திரு ஜெயலலிதா அவங்க பாருங்கள், 91 ஜெயிக்கிறாங்க, 96 தோக்குறாங்க, படுதோல்வி அவங்களே தோக்குறாங்க. ஆனால் 98 நாடாளுமன்றத்தில் மறுபடியும் வந்துடுறாங்க, 99 தோக்குறாங்க, 2001 ஜெயிக்கிறாங்க, 2004 தோக்குறாங்க, 2006 தோக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2006 தோத்தவங்க 2011 ஜெயிச்சுனே வராங்க. என்ன வெற்றி தோல்வி வரலாம். ஆனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக தோத்துக்கிட்டே வர்றீங்க. எப்படி ஜெயிக்குதுன்னு பாருங்கய்யா. எப்படியெல்லாம் தோக்கலான்றதுக்காகவே நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டுக்கலான்னு வந்து என்ன தோணுது? அதைத்தான் எல்லா பத்திரிகைகளும் அப்படி தான் திருப்பி எழுதுது. நீங்கள் வந்து இதை உணரக்கூடிய காலம் சீக்கிரம் இருக்கும் போல தெரியுது. என்னென்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெளியே சொல்ல முடியலனா கூட ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க கொண்டு வந்தது எவ்வளோ எதிர்ப்பு இடையில தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் தனக்கு பின்னால் ஒரு வசீகரமான தலைமை வேணுன்றதுக்காகத்தான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு எண்ணத்தை வச்சு தான் அந்த அம்மா பற்றி முழு குணமும் அவர் தெரியும். இருந்தும் வந்து கட்சியை நினச்சார் அவர். ஆனால் அந்த அம்மா வந்து நமக்கு பின்னால் வந்து ஒரு வசீகரமான தலைமை வேணும், இந்த கட்சி இருக்கணும் சும்மா பேரும் சொல்லுமே தவிர, எனக்கு பின்னால் கூட 1000 வருஷம் இருக்குன்னு சொல்லி கூட அது சொல்லுமே தவிர, ஆனால் உண்மையான அந்த எண்ணம் இல்லை. இல்லைனா நீங்கள் இந்த கட்சி இந்த லெவலுக்கு வந்திருக்காது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? என்னமோ உங்களை பெருசாக நினச்சிக்கிட்டு மரியாதையாக பெரிய மதிப்பாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. சொல்லுவார் பேதமையில், மையல் ஒருவன் கழித்தற்றால்
பேதை தன் கையொன்று உடைமை பெறின் அப்படின்றாரு. ஒரு முட்டாள்கிட்ட வந்து ஒரு சொத்து கிடச்சி வச்சுக்கோங்க, ஒரு பதவி கிடச்சி வச்சுக்கோங்க, அதை எப்படி வந்து ஒரு குடிச்சிருக்கிறவன் வந்து எப்படி வந்து இஷ்டத்துக்கும் போகணும் அதே மாதிரி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதிலேயே வந்து புல்லறிவாண்மையை சொல்லுவார். ரொம்ப வெண்மை எனப்படுவது யாதெனின், வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையம் யான் என்னும் செருக்கு அப்படின்வார். அதாவது பூஜ்யம் சைஃபர்னு யார் தெரியுமா சொல்லலாமா? சுத்த சைஃபர்னு எல்லாம் தெரிஞ்சவன் நான், எல்லாம் எனக்கு தெரியும் சொல்கிறான் பாருங்க, அவன் தான் சுத்த சைஃபர் அப்படின்றார். வெண்மை என்பது யாதெனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு அப்படின்வார். என்ன காரணம்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம எல்லாம் நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. ஆனால் இது காலம் தான் உங்களுக்கு காட்டணும். இப்போ கூட கெட்டு போகலை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கட்சியினுடைய உங்கள்கிட்ட இந்த காலம் கொடுத்துருக்குது, அதை யாரை சேர்க்கணும், யாரை இணைக்கணும், என்ன ஸ்பாடு பண்ணணும், எப்படி கொண்டு போகணும். சின்ன கூட ஒரு பெரிய கப்பலில் சின்ன ஓட்டை கூட இந்த கப்பலை கவுத்துருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சின்ன ஓட்டையை பெரிய ஓட்டையாகிடும். இப்போ ஏற்கனவே பெரிய ஓட்டையாக இருக்குது உங்கள் கட்சி. அந்த கட்சியை வந்து நீங்கள் சரிப்படுத்தி கொண்டு வந்தால் தான் உங்களுக்கும் நிற்க முடியும். அந்த இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய கட்சி ஐயாது. அந்த கட்சியை காப்பாற்றுறது நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறத விட, பி டீம் சொல்கிறத விட, நீ ஏ டீம் பி டீம் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரே டீமாக இருந்து என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பார்த்தா தான் இந்த காலம் உங்களை காட்டும். இல்லைன்னா உங்களுடைய எதிராளியாக இருக்கிறவங்க பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க ஒன்றுமே நீங்கள் பண்ண அசைக்கவே முடியாது. அது மாதிரி நிகழ்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் ஏற்படுற அந்த இழப்புகளை யாராலுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த அரசியலும் அறத்தியும்ல அந்த திரு எம்ஜிஆர் மக்கள் திலகம் மக்களுடைய மனோபாவத்தை நன்கு உணர்ந்த அவருடைய வழியில் வந்து நீங்களும் அந்த மக்கள் மனோபாவத்தை உணர்ந்து சரியாக நடத்தணும்னு நான் வந்து இதன் மூலமாக கேட்டுக்கிறேன்.